நான் சொல்ற ஒவ்வொரு கருத்தையும் சத்தியத்தையும் ஆழ்ந்து உள்வாங்குங்க. அப்ப மட்டும்தான் அந்த இறுதி சத்தியம் முழுமையா மலரும் உங்களுக்குள்ள. தீதும் நன்றும் பிறர் தர வாரா, மற்றவர்கள் கொடுப்பதனால் நல்லதும் கெட்டதும் வருவதில்லை, நம் மனம் சார்ந்துதான் அது வருகின்றது. ஐயா, உலகத்தை நீங்க உணர்றதே மனம் சார்ந்து தானே. எப்படி நாக்கை சார்ந்துதான் ருசி அனுபவிக்கப்படுகிறதோ, மனத்தை சார்ந்துதான் உலகமே வாழப்படுகிறது. உண்மையில உங்கள் மனம்தான் உங்கள் உலகமே, வேற ஒன்றும் கிடையாது. உங்கள் மனம்தான் உங்கள் உலகம். மனத்தை உபயோகம் பண்ணி தான் உலகத்தையே நாம் பர்சீவ் பண்றோம். எப்படி ஸ்பூன்ல சாப்பிடும்போது ஸ்பூனை யூஸ் பண்ணி தான் சாப்பாடே வாய்க்குள்ள போகுது. மனத்தை உபயோகம் பண்ணி தான் உலகத்தையே நாம் அனுபவிக்கிறோம். அந்த மனம் பக்குவமாய் விடுமானால் எதுவும் நம்மை தாக்க முடியாத ஒரு மிகப்பெரிய கோட்டைக்குள் நம்மை நாமே காத்துக்கொள்ள முடியும். மனம்னா என்ன? தேடி தேடி பாருங்களேன், என்ன மனம்னா? சில நேரத்தில் வேக வேகமா இயங்குது, சில நேரத்தில் டல்லா இருக்கு, சில நேரத்தில் டயர்டா இருக்கு, சில நேரத்தில் போரா இருக்கு, சில நேரத்தில் டிப்ரெஸ்டா இருக்கு, சில நேரத்தில் படு உற்சாகத்தில் குதிக்குது. மனம்னா என்ன? இருக்கின்ற இருப்பான இயற்கையை நேரடியாக எதிர்கொள்ளும் துணிச்சல் இல்லாததனால் நமக்கு ஏற்றாற்போல், வசதிக்கு ஏற்றாற்போல் சொகுசுத்தன்மையை ஏற்படுத்திக் கொள்ள நாம் உருவாக்கிய திரைதான் மனம். ஆழமா புரிஞ்சுக்கோங்க. கார்ல போகும்பொழுது ரோட்ல இருக்கிற அந்த மேடு பள்ளம்லாம் உங்களை நேரடியா தாக்காம இருக்கிறதுக்காக ஷாக் அப்சார்பர்னு வைப்பாங்க, பார்த்திருக்கீங்களா? எல்லா கார்லயும் ஷாக் அப்சார்பர்ஸ் இருக்கும். அந்த மேடு பள்ளத்துல விழுந்து எழறதெல்லாம் உங்களை நேரடியா தாக்காம இருக்கு, இல்லைன்னா எல்லாம் பழுத்துரும். ஷாக் அப்சார்பர்ஸ் இல்லைன்னா எப்படி அந்த ஷாக் அப்சார்பர்ஸ் உங்களுக்கும் ரோடுக்கும் இடையில இருக்கோ,